இங்கிலீஷ்ல எப்படி ஃப்ளூயண்டா பேசுறது? நெறைய பேருக்கு இங்கிலீஷ் புரியும். ஆனா பேச கஷ்டப்படுவாங்க. ப்ராமிஸ் இந்த ஒரு வீடியோ போதும் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல திங்க் பண்றப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு நெறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். எப்படியும் எதனா நெனச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. இங்கிலீஷ்ல பண்ணா அதாச்சும் இம்ப்ரூவ் ஆகும்ல. இவனை கொன்னுடலாமா? செகண்ட், தப்பா பேசினாலும் கான்ஃபிடென்ட்டா பேசணும் காய்ஸ். Sit suddenly. When your goal is to speak in English, speak in English. You don't need to watch any English movie to improve your English. Every day, at least 25 to 30 minutes இங்கிலீஷ் பேசணும் மனிதர்களே. ரோட்ல ஆளே இல்ல, அப்புறம் எதுக்கு பெல்லு? அதே மாதிரி பேச ஆளே இல்ல, அப்புறம் எப்படி பேசி இம்ப்ரூவ் பண்றது? நான் இருக்கேன். சிம்பிள். சாட் ஜிபிடில வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிட்ட பேசலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். I need to improve my English communication. Every day, let's have a day-to-day conversation. Correct me and teach me if I go wrong. இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 3, ரீட் புக்ஸ் லிட்டில் லவுட். மைண்ட்ல படிக்க கூடாது, நம்ம படிக்கிறது நம்மளுக்கே கேட்கணும். கண்டதை படிக்க துடிக்காமல். இட் வில் இம்ப்ரூவ் அவர் ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்ஸ். அவ்வளோதான் கைஸ், நான் சாட் ஜிபிட்ட ஸ்கிரிப்ட் வாங்கி பேசல. ஜெனுவலி இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. தட்ஸ் வை ஐம் ஷேரிங் இயர். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். முன்னேறிட்டே இருங்க.